ஹாய் நண்பர்களே, 1000 கரங்கள் மறைத்தாலும் அவன் ஒளி மறைவது இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த 9 கிரகங்களின் ராஜாவான சூரிய பகவானை பத்தி பார்க்கலாமா? அவர் யாரு, எப்படி உருவானார்னு தெரிஞ்சுக்கோங்க. சூரிய பகவான் எப்பவும் ஒளி வீசுவார். பிரபஞ்சத்தில் உள்ள உயிர்கள் உருவாக இவர்தான் காரணம். இவர் ஆரஞ்சு நிறத்தை விரும்பியவர். எல்லா கிரகங்களையும் ஆளுமை செய்யும் சக்தி இவர்கிட்ட இருக்கு. இவர் எப்படி பிறந்தார் தெரியுமா? பிரம்மா சப்தரிஷிகளை படைச்சார். அவங்கள ஒருத்தர் மரீசி, அவரோட மகன் கசியப்பர். கசியப்பருக்கும் அதிதிக்கும் பிறந்தவர் தான் இந்த சூரியன். சூரியனுக்கு 3 மனைவிங்க. அதுல சம்யுத் தான் பட்டத்திராணி. இவங்க மூலமா தான் யமன், மனு, ஐயனார் பிறந்தாங்க. ஆனா சூரியனோட வெப்பத்தை தாங்க முடியாம சம்யு தன்னோட நிழலை சாயா உருவாக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. சாயா சம்யுவோட பிள்ளைங்கள் கிட்ட சரியா நடந்துக்கல. ஒரு கட்டத்துல யமனுக்கும் சனிக்கும் சண்டை. அதுல யமன் சாயா கொடுத்த கோலால் சனியை காலில் அடிச்சிட்டார். உடனே சாயா, என் மகனை காயப்படுத்தின உன் கால் அழுகி போகட்டும்னு சாபம் கொடுத்துட்டார். நடந்ததை அறிஞ்ச சூரியன் சாயாவை தண்டிச்சிட்டு சம்யுவை பார்க்க போனார். சம்யு விதிச்ச கண்டிஷனை ஏத்துக்கிட்டு சூரியன் தன்னோட அதிகப்படியான வெப்பத்தை குறைச்சார். அந்த அதிகமான வெப்பத்துல இருந்துதான் சுதர்சன சக்கரம், சிவபெருமானின் சூலாயுதம் எல்லாம் உருவாச்சு. அப்புறம் சம்யு குதிரை வடிவத்துல இரட்டை குழந்தைகளான அஸ்வினி தேவர்களை பற்றெடுத்தார். சனியும் நவகிரகங்கள்ல இடம் பிடிச்சார். இப்படிதான் நவகிரக அதிபதி சூரியன் தன் குடும்பத்துக்காக வெப்பத்தை குறைச்சு எல்லா கிரகங்களுக்கும் ஆளுமை செய்கிறார். ஜாதகத்துல சூரியன் பலவீனமா இருந்தா ஆடுதுறை சூரியனார் கோயிலுக்கு போறதுதான் பரிகாரம். இந்த தகவல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.